அதி சீக்கிரத்தில் வரப்போகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அருமையானவர்களே, இஸ்ரவேல் நாடு கடைசி நாட்களின் கடிகாரம் என்று அதை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேல் நாட்டை கவனித்து பார்க்க வேண்டும் என்று. எனவே இஸ்ரவேல் நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவம், ஒவ்வொரு காரியங்களும் நாம் மிக கவனமாய் அதை பார்க்கும் பொழுது நாம் இறுதி நாட்களில் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக சமீபமா இருக்குது என்பதையும் ஓரளவுக்கு நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இயேசு சுவாமி வருகிற நாள், அந்த நாளிகை நமக்கு தெரியாது, நம்ம டேட்டை செட் பண்ண முடியாது. ஆனால் கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்பதையும், இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக சமீபமாய் அவர் வாசல் அருகிறேன் இருக்கிறார் என்பதை ஓரளவுக்கு இஸ்ரவேல் நாட்டை குறித்து அறிந்து கொண்டோமானால், அதில் நடக்கிற சம்பவங்களை நாம் அறிந்து கொள்வோமானால், நாம் இயேசு சாமியுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். இன்றைக்கு இஸ்ரவேல் நாட்டுடைய சரித்தை குறித்து தெரியாத சிலர் என்ன பேசுறாங்கன்னா, மீடியாக்களில கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு, ChatGPTல சர்ச் பண்ணி பார்த்துட்டு, இஸ்ரவேலுடைய ஆரம்பம் அவங்களுக்கு தெரியாது, துவக்கம் அவங்களுக்கு தெரியாது, பல காரியங்களை தவறாக பேசி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாலஸ்தீன் நாடு இருக்கு இல்லைங்களா, பாலஸ்தீன நாடு, அந்த நாட்டுல இஸ்ரவேல் நாடு போய் அவங்க இடத்த பிடிச்சிட்டாங்க, எங்க நாடுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். எவ்வளவு தவறான காரியம்! இந்த இஸ்ரவேல் நாடு என்பது வாக்குத்தத்த நாடு, ப்ராமிஸ் லேண்ட் என்பதை நாம் மறக்க கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு தான் இப்படிப்பட்டதான இந்த சரித்திரம் முழுவதுமாய் தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்துல இஸ்ரவேல் நாட்டை குறித்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒருத்தர் வேதாகமத்தை நன்றாக படிக்கும் பொழுதுதான் இஸ்ரவேல் நாட்டுடைய ஆரம்பம் மாத்திரமல்ல, அது முடிவும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். எனவே இஸ்ரவேல் நாட்டை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது ஒரு வேத பகுதி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி கால அடையாளங்களை பற்றி சொல்லும் பொழுது எந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். மத்தேயு 24 அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசித்து விட்ட பிற்பாடு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். மத்தேயு 24:5-8. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதங்களுக்கு ஆரம்பம். இந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லும் போது 2 வார்த்தை, முக்கியமா கவனிக்க வேண்டிய 2 வார்த்தை இந்த அடையாளத்தெல்லாம் சொல்லிவிட்டு முடிவு உடனே வராது என்று சொல்லுகிறார். அப்போ அங்கங்கே நம்ம கேட்கிற செய்திகள், யுத்தங்களின் செய்தி, பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள், கொரோனா வைரஸ் போன்ற கொள்ளை நோய்கள், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் வந்திருக்கிறது. இதெல்லாம் வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு அடையாளங்கள் தான் ஆண்டவர் அறிகுறியா இதை வைத்திருக்கிறார். ஆனாலும் முடிவு உடனே வராது என்று ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் வேதனைகளை ஆரம்பம் என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இன்றைக்கு இஸ்ரேல் ஈரான் மோதல், வார், இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் கவனித்து பார்க்கும்போது நிச்சயமாகவே நாம் அதெல்லாம் இந்த யுத்தங்களின் செய்தியும் இன்னுமாய் பார்க்கும்பொழுது கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல அரசியல் மாற்றங்கள், அதுவும் ஒரு அடையாளம். அரசியல் மாற்றங்கள் வரும்போதெல்லாம் நம் கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் இதெல்லாம் காட்டிலும் முக்கியமான ஒரு அடையாளத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அது என்ன அடையாளம் என்றால், அதுதான் இஸ்ரவேல் நாடு, எருசலேம் நகரம். அதில் என்ன நடக்கிறது என்பதை நாம் கவனித்து பார்ப்போமானால், ஒரு கடிகாரத்தை போல அதனுடைய டைம், அதனுடைய கால நேரங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அதிகாரத்துல கடைசி காலத்துக்கு என்னென்ன அடையாளங்கள் என்று சொல்லி வரிசையா அவர் சொல்லி கொண்டு வரும்போது முடிவாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், 32-33 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 24:32-33. அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொன்னார். அப்போ இந்த அத்திமரம் என்பது இஸ்ரவேல் நாட்டை குறிக்கிறது. இது எல்லா பைபிள் ஸ்காலரும் ஒத்துக்கொள்கிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி அத்திமரமானது இஸ்ரவேல் நாடு என்பது இதிலிருந்து நமக்கு தெளிவாகிறது. சரி, இஸ்ரவேல் நாட்டை ஆண்டவர் ஏன் கடிகாரமாக வைத்தார் என்றால் 2 முக்கிய காரணங்கள் உண்டு. முதலாவது, சகரியா 14 அதிகாரம் 4 வசனம்.
அந்நாளில் அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்துல கிழக்குக்கு மேற்கு எதிராக பிளந்து போம். அதனால ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை நாளிலே. அதனால்தான் அந்நாளிலே என்று சொல்லப்படுகிறது. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் ஒலிவ மலை மேலே படும். இந்த ஒலிவ மலை எங்க இருக்கிறது? எருசலேமுக்கு எதிராக இருக்கிறது. அப்போ அவருடைய பாதங்கள் ஒலிவ மலை மேல பட்ட உடனே அது ரெண்டாக பிளந்து போம் என்று சொல்லுகிறது. இன்றைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அநேக ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒலிவ மலையில பிளவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, வெடிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால எந்த கட்டடமும் அங்கே கட்ட முடியாது என்று உர்ஜிதம் பண்ணியிருக்கிறார்கள். காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வரப்போகிறார் என்பது இந்த சகரியா 14:4 பிரகாரமாக அது நிறைவேறப் போகிறது. இஸ்ரவேல் நாட்டை ஒரு கடிகாரமாய் வைப்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். அடுத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 1:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்கள் முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்கிறார்கள். இந்த வார்த்தையை நன்றாக கவனிங்கள். இதுல ஒரு முக்கியமான வார்த்தை உண்டு. இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஜியாகிரபிக்கல் ரீதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த சமயத்துல 2 தூதர்கள் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். இந்த இயேசுவானவர் எப்படி அவர் சென்றார்? அவர் கிளவுட்ஸ் மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர் சென்றார் என்றால், மேகங்கள் நடுவே அவர் சென்றார். அதே போலவே மறுபடியும் வருவார். இன்னொரு ஒரு விஷயம், ஜியாகிரபிக்கல் ரீதியாக பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலிருந்து அவர் புறப்பட்டு போனார். அதே இடத்துல மறுபடியும் வருவார். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் நாட்டை ஒரு கடிகாரமாக வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்கள், யுத்தங்களின் செய்தியை கேட்பீர்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், இப்படிப்பட்ட அடையாளங்கள் ஆல்மோஸ்ட் 98% நிறைவேறிவிட்டது. இன்னும் சில அடையாளங்கள் நிறைவேற வேண்டும். அது எங்கே நடக்கும் என்றால் இஸ்ரவேல் நாட்டிலே நடக்கும். அது என்ன அடையாளங்கள் என்று சொல்லி 3 முக்கியமான அடையாளங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். முதல் அடையாளம், இஸ்ரவேல் நாட்டுக்கு விரோதமாக நாடுகள் எழும்பும், இஸ்ரவேலை தாக்குவார்கள். இது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போதே இது நடந்து கொண்டிருக்கிறது. 2வது பார்க்கும்போது பலிக்கான ஆடு பிறக்க வேண்டும். அதாவது வேதாகமத்துல பார்க்கும்போது என்னாகமும் புஸ்தகம் 19:2-3 கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அதை எலேசர் என்னும் ஆசானிடத்துல ஒப்பு கொடுங்கள். அவன் அதை பள்ளத்தாக்குக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவுது. இந்த வார்த்தையின் பிரகாரமாக சிவப்பு கிடாரி, ரெட் ஹீஃபர் என்று சொல்லக்கூடிய சிவப்பு கிடாரி ஒரு மாடு பிறக்க வேண்டும். ஏற்கனவே 2018 ஆண்டு செப்டம்பர் மாதம் அது பிறந்து விட்டது. இப்போ பலிக்கான ஆடு ரெடியாக இருக்கிறது. தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக பலிபீடம் கட்டப்பட்டு பலி கொடுக்க வேண்டும். இது ஆல்மோஸ்ட் பாதி நிறைவேறிவிட்டது. இன்னும் சில காரியங்கள் நிறைவேற வேண்டும். 3வது, தேவாலயம் கட்டப்பட வேண்டும். அருமையானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வேதத்தை நான் படித்து பார்க்கும்போது முதல் தேவாலயம் சாலமோனால கட்டப்பட்டது. அந்த சாலமோன் கட்டின பிரம்மாண்டமான அந்த ஆலயத்தை நெபுகாத் நேச்சார் என்ற ராஜா வந்து முற்றிலுமாக சுட்டெரித்து போட்டான். பிறகு செருபாபேல், எஸ்ரா இவங்க தலைமையில அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. புதிய ஏற்பாடு காலத்துல எரோது ராஜா வந்து இந்த ஆலயத்தை புதுப்பித்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பிரம்மாண்டமாக அதை கட்டி முடித்தான். ஆனால் இந்த 2வது ஆலயம் கிபி கிறிஸ்துவுக்கு பின்னால் 70ஆம் ஆண்டு டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெருசலம் என்று சொல்றாங்க இல்லைங்களா, அந்த நாளில இந்த தேவாலயம் முற்றிலுமாக சுட்டெரிக்கப்பட்டது, முற்றிலுமாக தரைமாட்டமாக்கப்பட்டது. பலிபீடம் கட்டப்பட்டு விட்டது. சிவப்பு கிடாரி என்று சொல்லக்கூடிய மாடம் வந்துவிட்டது. இப்பொழுது 3வது ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் இரவு பகலும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரே குறிக்கோள் 3வது ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த 3வது ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக வானத்துல எக்காலம் துணிக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்வதற்காக அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா, மாரநாதா, ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். இந்த அடையாளங்கள் நடக்க போறதுக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.